நண்பர்களே, வழக்கம் போல உயிரினங்கள் எல்லாம் தேடி கடற்கரைக்கு கிளம்பிட்டேன். அப்படி அங்க போயிட்டு வரப்போ என்னென்னலாம் நடந்துச்சோ அதை தான் இந்த வீடியோல vlog-ஆ பார்க்க போறீங்க. புதுசா பாக்குறவங்க எல்லாம் சூறையா ஒரு ஃபாலோ பண்ணிவாங்க. விடிய காலையில 10 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். நம்ம நண்பர்கள் தான் நம்மள வந்து பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணாங்க. அப்படியே கிளம்பிட்டேன் பஸ் ஏறி. பஸ்ல போயிட்டே இருக்க, சரியான டிராபிக். எல்லாரும் எங்கயா போறீங்க? அப்படியே ரீச் ஆயிட்டு என் ஃப்ரெண்ட மீட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வண்டியை எடுத்துட்டு விரட்டுன்னு விரட்டிட்டு போறோம். அங்கேயே டிராபிக். மறுபடியும் கேக்குறேன், எல்லாரும் எங்கயா போறீங்க? அப்புறம் நம்ம பிஷிங் ஸ்பாட் பயலோல எல்லாம் மீட் பண்ணியாச்சு. இவங்க தான் இன்னைக்கு நம்மள வந்து மீன் பிடிக்க அழைச்சிட்டு போறது. நம்ம பயலோலும் மீன் வீடியோ எல்லாம் போடுவாங்க. அவங்க ஐடியா கேப்ஷன்ல போடுறேன், போய் பாருங்க. அப்புறம் அவங்க வீட்டாண்ட அழைச்சிட்டு போனாங்க. சிட்டுக்குருவி எல்லாம் அழிஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன். அங்க இருக்கு, அழகா இருந்துச்சு பாக்க. அப்புறம் ரெடி ஆகி கிளம்பிட்டோம். இருங்க பிஜிஎம் போடும். ஸ்பாட்டுக்கு போற வழியில கல்லுல ஏற விடுறானுங்க. அது வேற வலிக்கு விடுது. எப்படியோ கீழே விழுந்து மண்டை சதுராம மதுல ஏற சொன்னானுங்க. அதையும் ஏறிட்டேன். சரி அவ்வளவுதானே, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நின்னு பார்த்தா 2 கிலோமீட்டர் பையான்னு வேற எங்கேயோ கூட்டு போறானுங்க. அப்புறம் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிட்டு தூண்டில போட ஆரம்பிச்சிட்டோம். அப்பதான் எனக்கு ஒரு மீன் நல்லா சிவப்பு கலர்ல மாட்டுச்சு. மீன் நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குல்ல. இதே மாதிரி நிறைய வித்தியாசமா மீன் மாட்டுச்சு. அதெல்லாம் பத்தி வீடியோ போடுவேன். அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வேற இடம் மாதிரி ட்ரை பண்ணேன், ஒண்ணுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி சும்மா போய் வீடியோ வாட்சி எடுப்போம் நின்னா கடலுக்கு எம்எல்ல போகும் போல எம்எல்ல தண்ணி அடிக்குது. அப்புறம் அங்க இருந்து கெட்டப்ப மாத்திக்கிட்டு நண்டு பிடிக்க இறங்கிட்டேன். நண்டு நல்லா கோல்டு கலர்ல சூப்பரா இருக்குப்பா. வெள்ளி நண்டு வீடியோல தங்க நண்டு வேணும்னு சொன்னீங்களாடா, இந்தாங்கடா வச்சுக்கோங்க. அப்படியே சும்மா வீடியோ எடுத்துட்டே பாக்குறேன், பக்கத்துல ஏதோ ஃப்ரீ ஃபயர்ல வர மாதிரி பில்டிங் எல்லாம் இருக்கு, பெருசா டவரா. அப்படியே திரும்பி கடலை பார்த்தா அம்மா பெரிய கப்பல். நம்மலாம் எப்படா அந்த மாதிரி பெரிய கப்பல்ல போறதுன்னு அப்படியே யோசிக்கிட்டே அப்படியே கிளம்பிட்டேன். 1 மணி நேரம் சூறையா டிராவல் பண்ணி ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். டாடா பாய் பாய், அடுத்த வீடியோல சந்திப்போம்.